முக்கிய செய்தி. வைக்கம் போராட்டத்தில் தற்பொழுது தந்தை பெரியாரின் திருவுருவப் படத்திற்கு மரியாதை செலுத்துவதற்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேரளா சென்றிருக்கிறார். விவரங்களை வழங்குவதற்காக எமது தலைமை செய்தி ஆசிரியர் கண்ணன் நம்ம இணைந்திருக்கிறார். கண்ணன், விவரங்களை பதிவு பண்ணலாம். கேரள மாநிலம் கோட்டயத்தில் உள்ள வைக்கம் என்ற ஒரு தந்தை பெரியாரின் அந்த சமூக நீதி போராட்டத்தை நினைவூட்டும் நூற்றாண்டு விழா நிகழ்ச்சி இன்று நடைபெறுகிறது. தமிழக அரசின் சார்பில் நடைபெறும் இந்த நிகழ்ச்சியில் 8,14,00,000 ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் அந்த நினைவகம் புதுப்பிக்கப்பட்டு கட்டப்பட்டிருக்கிறது. இப்போது அந்த நினைவு பரிசுகளை கேரள மாநிலத்தில் வைக்கம் போராட்டத்தில் போராடியவர்களின் அந்த வாரிசுகள் மற்றும் அந்த போராட்டத்தில் பங்கேற்ற அந்த பகுதி மக்களின் வாரிசுகள் ஆகியோருக்கு அவர் நினைவு பரிசு மற்றும் சால்வை அணிவித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வாழ்த்து தெரிவிக்கக்கூடிய அந்த காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கேரள மாநில முதல்வர் பினராயி விஜயனுக்கும் நினைவு பரிசும் அந்த சால்வையும் அணிவித்து தற்போது அவருக்கு வாழ்த்து தெரிவித்ததை பார்த்தோம். இந்த வைக்கத்தில் பெரியார் வாழ்க்கை வரலாறு தொடர்பான அரிய புகைப்படங்கள் அடங்கிய நிரந்தர புகைப்பட கண்காட்சி திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. இதே போல நூலகம், பார்வையாளர் மாடம் மற்றும் சிறுவர் பூங்கா ஆகியவையும் தமிழக அரசின் சார்பில் புனரமைக்கப்பட்டு அரசின் சார்பில் கேரளத்தில் இந்த வைக்கம் போராட்டத்தின் நூற்றாண்டு விழா கொண்டாடப்படுகிறது. கேரள மாநிலத்தில் 1924ஆம் ஆண்டு அங்குள்ள வைக்கம் நகரில் உள்ள மகாதேவர் கோயிலை சுற்றியுள்ள தெருவில் பிற்படுத்தப்பட்ட மற்றும் பட்டியலின மக்கள் நடந்து செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டிருந்த காலகட்டத்தில் அந்த போராட்டத்தை தொடர் போராட்டமாக நடத்தி, அதாவது வைக்கத்தில் ஒரு தெருவுக்குள் பலர் நடந்து செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டிருந்த நிலையில் 100 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த போராட்டத்தை தொடர்ச்சியாக நடத்தி சிறை சென்று மீண்டும் சிறையில் இருந்து விடுதலையான பின்னரும் அதே இடத்தில் மீண்டும் போராட்டத்தை நடத்தி தெருவில் நடப்பதற்கான உரிமையை கேரளத்தில் வாங்கி கொடுத்த தந்தை பெரியாரின் நினைவை போற்றும் வகையில் வைக்கம் நூற்றாண்டு விழா கேரள மாநிலம் கோட்டயத்தில் தமிழக அரசு தரப்பில் இப்போது கொண்டாடப்படுகிறது. வீதியில் நடந்து செல்வதற்கே 100 ஆண்டுகளுக்கு முன்பு தடை விதிக்கப்பட்டிருந்த காலகட்டத்தை நினைவூட்டும் வகையில் சமூக நீதியின் இன்றைய நிலையும் அன்றைய நிலையும் கேரளமும் தமிழகமும் இணைந்து அந்த சமூக நீதி போராட்டத்தில் முன்னெடுத்த பல்வேறு அம்சங்களை நினைவூட்டும் வகையில் இந்த நினைவகம், நூலகம், கண்காட்சி மற்றும் சிறுவர் அரங்கம் இன்றைய தலைமுறையினருக்கு சமூக முன்னேற்றத்தின் படிக்கட்டுகளில் முதல் படிக்கட்டாக திகழக்கூடிய இந்த நூற்றாண்டுக்கு முன்பு நடைபெற்ற மிக முக்கியமான போராட்டத்தை நினைவூட்டும் தந்தை பெரியார் நூற்றாண்டு நினைவு விழா வைக்கம் நகரில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த வீதியில் நடப்பதற்கு உரிமை வாங்கி கொடுத்த மகாத்மா காந்தியின் உத்தரவுக்கு இணங்க, அவரது வேண்டுகோளுக்கு இணங்க தமிழகத்திலிருந்து கேரளாவுக்கு சென்று போராடி அந்த மாநில மக்களுக்கும் சமூக நீதியின் முக்கிய அம்சத்தை அடையாளம் காட்டிய பெருமையை விளக்கும் வகையில் இந்த நூற்றாண்டு நிறைவு விழா இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த காட்சியை தான் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கேரளத்தில் அந்த சமூக நீதி போராட்டத்தில் பல முன்னெடுப்புகளை எடுத்த இடதுசாரி அரசாங்கத்தின் சார்பாக பினராயி விஜயனும் இந்த விழாவில் கலந்து கொண்டு அதில் திராவிடர் கழக தலைவர் வீரமணி உள்ளிட்டோரும் இதில் கலந்து கொண்டு இந்த நூற்றாண்டு நினைவின் மூலமாக நமது சமூகம் பல படிக்கட்டுகளை மாற்றங்களை சந்தித்து வந்திருப்பதை இன்றைய சமூகத்தினருக்கு உணர்த்துவதற்கும் நினைவூட்டுவதற்குமான அந்த வைக்கம் நூற்றாண்டு விழா இப்போது கேரள மாநிலம் கோட்டயத்தில் உள்ள அந்த வைக்கம் பகுதியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த விழாவில் தமிழக முதலமைச்சர் மற்றும் கேரள மாநில முதலமைச்சர் பினராயி விஜயன் உள்ளிட்டோரும் இந்த சமூக நீதி தடை உடைத்த நாளான வைக்கம் நூற்றாண்டு விழா நிகழ்ச்சியில் தமிழகத்திலிருந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் உள்ளிட்டோரும் இந்த விழாவில் கலந்திருக்கிறார்கள். தமிழகத்தில் திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன், கேரள மாநில முதலமைச்சர் பினராயி விஜயன் என தமிழகத்தில் சமூக நீதி போராட்டம், சமூக மாற்றம், சமநீதி, ஜாதி ஒழிப்பு ஆகியவற்றுக்கு இப்போதும் இன்றைய காலகட்டத்திலும் போராடி கொண்டிருக்கும் அமைப்பு, கட்சிகளின் சேர்ந்த தலைவர்கள், நிர்வாகிகள் மற்றும் தமிழக அரசு தரப்பிலான அமைச்சர்கள் உள்ளிட்டோரும் இந்த விழாவில் தமிழக அரசின் சார்பில் ஒரு சமூக நீதி போராட்டத்தின் நூற்றாண்டு விழாவை தமிழகத்திலிருந்து சென்ற தந்தை பெரியார் முன்னெடுத்து நடத்தி வைத்து அந்த பகுதியில் தாழ்த்தப்பட்ட வகுப்பைச் சேர்ந்த ஈழவர்கள், தீயர்கள், புலையர்கள் உள்ளிட்ட அந்த கேரள மாநிலத்தில் உள்ள சமூகத்தின் அடித்தட்டு மக்களுக்கு வீதிகளில் நடந்து செல்ல உரிமை வாங்கி கொடுத்த அந்த நாளை நினைவு கூறும் வகையில் வைக்கம் நூற்றாண்டு விழா நடைபெறுகிறது. அங்கு தந்தை பெரியாரின் திருவுருவ படத்திற்கு அங்கு இரு மாநில முதல்வர்களும் மலர் தூவி மரியாதை செலுத்தி வரக்கூடிய அந்த காட்சியையும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கோயில்களின் வீதிகளில்
கால்நடைகளும் ஆடு மாடுகளும் நடப்பதற்கு அனுமதி அளித்த காலகட்டத்தில் மனிதர்கள் நடப்பதற்கு வைக்கம் கோட்டயம் பகுதியில், இன்றைய கோட்டயம் பகுதியில் உள்ள வைக்கத்தில் தடை விதிக்கப்பட்டிருந்த அந்த காலகட்டத்தை நினைவுறுத்தும் வகையிலும் இன்றைய சமூக நீதி போராட்டத்தின் முக்கியத்துவம், அதன் தொடர்ச்சி ஆகியவற்றின் அவசியம் குறித்தும் வைக்கம் வீரர் மற்றும் வைக்கம் போராட்டத்தை முன்னெடுத்து சென்றவர் என்ற அளவிலும் அந்த போராட்டம் நின்று போயிருந்த காலகட்டத்தில் அந்த போராட்டத்தை முன்னெடுத்து நடத்துவதற்கு அந்த பகுதி மக்கள் அச்சமடைந்திருந்த நேரத்தில் இங்கிருந்து சென்ற தந்தை பெரியார் அதை துணிவோடு முன்னெடுத்து அவரது உரை மற்றும் அந்த போராட்டத்தின் பல்வேறு வடிவங்கள், ஆர்ப்பாட்டம் மற்றும் அந்த வீதிகளில் தடையை மீறி நடந்து செல்வது, மேலும் அந்த பகுதி மக்களுக்கு துண்டு பிரசுரங்களை அந்த காலத்திலேயே வழங்கி இந்த மனிதர்களுக்கு நடப்பதற்கு அனுமதி வழங்குவதன் அவசியம் மற்றும் அதில் உள்ள பல்வேறு விதமான கருத்துக்கள் தொடர்பாகவும் அந்த பகுதி மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி அதன் பின்னர் அந்த பகுதியைச் சேர்ந்த மக்களே பெரியாரோட போராட்டத்தில் பங்கேற்ற அந்த நாட்களை நினைவு கூறுமையில் தான் இந்த வைக்கம் நூற்றாண்டு விழா கூட்டம் நடைபெறுகிறது. இப்பொழுது திராவிட கழக தலைவர் வீரமணி பேசுகிறார். அந்த காட்சியை இப்போது பார்க்கலாம். இந்த அருமையான நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று சிறப்பாக இருக்கக்கூடிய மாண்புமிகு